சிவகங்கை சேர்ந்த வீரமங்கை குயிலி. இவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். வேலுநாச்சியார் மீது அதிக அன்பையும் நன்மதிப்பையும் வைத்திருந்தார். ஒரு நாள் வேலுநாச்சியாரின் போர் பயிற்சியாளரான வெற்றிவேலு என்பவர் ஆங்கிலேயருடன் சேர்ந்து வேலுநாச்சியாரை கொள்ள திட்டம் தீட்டி குயிலுக்கு எழுத படிக்க தெரியாது என்று நினைத்து ஒரு கடிதத்தை குயிலிடம் கொடுத்து இது அரண்மனை உள்ள ஒருவரிடம் கொடுக்க சொல்ல அதை பிரித்து படித்து பார்த்த குயிலி வேலுநாச்சியாரை கொள்ள திட்டம் தீட்டி இருப்பதை கண்டு கோபத்துடன் வெற்றிவேலன் இருப்பிடம் சென்று அவரை கொன்றார். இந்த செய்தி வேலுநாச்சியாருக்கு தெரிய வர குயிலியை வெகுவாக பாராட்டி மெய்காப்பாளராக இருந்த குயிலியை தன்னுடைய படைகளின் தளபதியாக்கினார். சிவகங்கையை மீட்டெடுக்க விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை நோக்கி வேலுநாச்சியாரின் படைகள் சென்றன. பெண்கள் படைக்கு தலைமையேற்றார் வீரப்பெண் குயிலி. வேலுநாச்சியாரின் படைகள் ஆங்கிலேயர் படைகளை தோற்கடித்து சிவகங்கையில் உள்ள அரண்மனை கோயிலுக்கு சென்றன. அங்கிருந்த ஆங்கில படைகள் மீது உக்கிர தாக்குதலை நடத்தியது. வேலுநாச்சியாரின் படைகள் ஆங்கிலேயர்களின் அணு ஆயுதங்கள் முன்பு வேலுநாச்சியாரின் படைகள் பின்தங்கி இருந்தது. ஆங்கிலேயரின் அணு ஆயுதங்களை அழிக்க முற்பட்ட படைத்தளபதியான குயிலி தன் உடல் முழுவதும் எரி நெய்யை ஊற்றி ஆங்கிலேயர் ஆயுத கிடங்குக்குள் குதித்தார். ஆங்கிலேயரின் அணு ஆயுதங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின உலகின் முதல் தற்கொலை போராளியானார் வீரப்பெண் குயிலி.